பிரைஸ் தி லார்ட். இயேசுவை போல மாறுவோம் என்கின்ற இந்த தொடர் செய்தியில உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல சொல்லுகிறேன், இயேசு இந்த பூமியில வந்ததற்கு பல காரணங்கள் உண்டு. அதுல ஒரு பிரதான காரணம் என்னவென்றால், நாம் அவரை போல வாழ வேண்டும், அவரை பின்பற்ற வேண்டும். அதாவது அவர் இந்த பூமியில வெளிப்படுத்தின குணாதிசயங்களை, சுபாவங்களை, அந்த கேரக்டர் சொல்லுவாங்களா, அதை நாமும் இந்த பூமியில வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லித்தான் ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தார். நான் இங்கிலீஷ்ல அழகா சொன்னா, அவர் பெஸ்ட் ரோல் மாடல் இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். நம்முடைய ரோல் மாடல் இயேசு தாங்க. அவரை போல வாழ ஆரம்பிச்சிட்டோம்னா பரலோகம் போயிடலாம். அவரை போல வாழ ஆரம்பிச்சிட்டோம்னா எல்லாரும் மத்தியில சாட்சியா மாறிடலாம். அவரை போல வாழ ஆரம்பிச்சிட்டோம்னா அநேக ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளலாம். அவரை போல வாழ ஆரம்பிச்சிட்டோம்னா நிறைய மேன்மைகளை இயேசு நமக்கு தர ஆரம்பித்து விடுவார். இப்ப புரியுதா எதுக்கு அவரை போல வாழணும்னு? பைபிளே நான் உங்களுக்கு ஒரு வசனம் சொல்லட்டுமா? நம்முடைய ரோல் மாடல் இயேசுதான் சொல்லி பைபிள்ல ஒரு வசனம் சொல்லுது. நான் வாசிக்கிறேன். 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். மாதிரியை பின்வைத்து போனார். அதாவது நாம் அவரை தொடர்ந்து பின்பற்றும்படி நமக்கு மாதிரியாய், ரோல் மாடலாய் அவர் வாழ்ந்து போனார். அல்லேலூயா. சரி, இந்த வசனம் எதை குறித்து சொல்லுகிறது என்றால், இயேசுவினுடைய ஒரு சுபாவத்தை குறித்து சொல்லி இந்த வசனம் இதை குறித்து சொல்லுகிறதை பார்க்க முடியும். அப்படி என்ன சுபாவத்தை இயேசு இந்த பூமியில் இருக்கும்போது வெளிப்படுத்தினார் என்றால் அதையும் வாசிக்கிறேன். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோட சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோட சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாய் இருக்கும். பேதுரு இந்த புத்தகத்துல நமக்கு என்ன சொல்ல வருகிறார் தெரியுமா? இயேசு இந்த பூமியில வாழ்ந்த நாட்களில் பொறுமையை காண்பித்தாராம். அதே போல நாமும் காண்பிக்க வேண்டுமா? நாமும் சில நேரங்களில் பொறுமையை காண்பிக்கிறோம். பல நேரங்களிலே ஒரு காரியத்திலே நாம் பொறுமையை காண்பிக்கிறதில்லை. அது என்ன காரியம்? அதுலதான் இயேசு காண்பித்தார். பொறுமை என்பது நார்மலா நம்மகிட்ட இருக்கலாம். ஆனா ஒரு காரியத்துல பொறுமை என்பது நம்மகிட்ட இருக்காது. ஆனா அது இயேசுட்ட இருந்துச்சு. எந்த காரியம் தெரியுமா? இந்த வசனத்தை கவனிச்சீங்களா? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையா இருக்கணுமா? ஆஹா, இதான வராது. இயேசு பைபிள் சொல்லுகிறது நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தாராம். அவர் இந்த பூமியில யாருக்கு தீமை செய்யலங்க, எல்லாருக்கும் நன்மை செய்தார். ஆனா பதிலுக்கு ஜனங்கள் அவருக்கு தீமையை செய்தார்கள். ஏன், அவரை பிடிக்க வரும்போது கூட பேதுரு ஒருத்தனுடைய காதை வெட்டிட்டான். யார? இயேசுவை பிடிக்க வந்தனுடைய காதை வெட்டிட்டான். எதிரினுடைய காதை வெட்டுறான். ஆனா இயேசு அங்க பேதுருவை வாழ்த்தல. பேதுருட்ட சொல்றாரு, பட்டயத்தை உரையில போடுன்னு சொல்லிட்டு அந்த எதிரினுடைய காதை ஒட்ட வைக்கிறார். யோசிச்சு பாருங்க, ஒட்ட வைக்கிறார். அப்ப தன்னை கொல்ல வருகிற, அடிக்க வருகிற எதிரிக்கு கூட அவர் நன்மைதான் செய்தார். ஆனால் அவர்கள் பதிலுக்கு என்ன செய்தார்கள்? தீமை செய்தார்கள். அந்த நேரத்தில் அவர் பொறுமையை காண்பித்தார். இப்ப உங்ககிட்ட ஆண்டவர் பேச போறாரு. பிரதர், என்கிட்ட பொறுமை இருக்குன்னு சொல்லலாம். இப்படி உங்களிடத்துல பொறுமை இருக்குமா? இப்படிப்பட்ட நேரத்துல உங்க குடும்பத்துல உங்க கணவருக்கு நீங்க நன்மையை தான் செய்றீங்க. ஆனா பதிலுக்கு அவர் உங்களை புரிஞ்சுக்கிடாம உங்களை திட்டுறாரு, சண்டை போடுறாரு, தீமையே செய்யறாரு. ஒரு வெறுப்பு வரும் தெரியுமா? உங்க குடும்பத்துல உங்க மனைவிக்கு நன்மையே செய்வீங்க. ஆனா பதிலுக்கு புரிஞ்சுக்கிடாம அவங்க தீமை தான் செய்வாங்க. அதை புரிஞ்சுக்கிடவே தெரியாது. உங்க பிள்ளைகளுக்கு நிறைய நன்மை செய்வீங்க. ஆனா உங்க பிள்ளைகளுக்கு உங்களை புரிஞ்சுக்கிட தெரியாது. அப்ப நம்ம ஒண்ணு சொல்லுவோம், தெரியுமா? சொல்லுவோம், எவ்வளவு நன்மை என் புருஷனுக்கு செய்யறேன், எவ்வளவு நன்மை என் மனைவிக்கு செய்யறேன், என் பிள்ளைகளுக்கு நான் என்னெல்லாம் செஞ்சிருப்பேன். ஆனா என் பிள்ளைகள் பதிலுக்கு எனக்கு தீமை செய்யறாங்களே, என் கணவர் எனக்கு தீமை செய்கிறாரே. பிள்ளைகள் சொல்லலாம், எங்க அப்பா அம்மாவை நான் தானே நல்லா கவனிக்க, ஆனா எங்க அப்பா அம்மா என்ன எதிர்க்காங்களே. ஆமா, இந்த நேரத்துல பொறுமை வராது, கோபம் தான் வரும். நம்ம இவ்வளவு நன்மை செஞ்சோம், அவங்க நம்மளை புரிஞ்சுக்கலையே, பதிலுக்கு நமக்கு விரோதமா செயல்படுறாங்கன்னு சொல்லி கோபம் வரும், அவங்க மேல வெறுப்பு வரும். வரக்கூடாது. அதான் இயேசு காட்டின சுபாவம். வரக்கூடாது. நீங்க ஒருத்தருக்கு நன்மை செய்றீங்க குடும்பத்துல, பதிலுக்கு அவங்க தீமை செஞ்சாலும் கோபம் வரக்கூடாது, அவங்க மேல எரிச்சல் வரக்கூடாது, பெருமை வரக்கூடாது, நான் அவ்வளவு செய்யறேங்கிற பெருமை வரக்கூடாது, கசப்பு வரக்கூடாது.
பதிலுக்கு நீங்க பொறுமையை காட்டணும். பரவாயில்ல, என் மாமியாருக்கு நான் நன்மை செய்கிறேன், என் மருமகளுக்கு நன்மை செய்கிறேன், ஆனா பதிலுக்கு அவங்க எனக்கு தீமை செய்யறாங்க, பரவாயில்ல ஸ்தோத்திரம் சொல்லிட்டு போக முடியுமா? அதுக்கு பேர் தான் பொறுமை. உங்க நண்பர்கள் எடுத்துக்கிடுங்க. உங்க நண்பர்கள் வட்டாரத்தில் எத்தனையோ பேருக்கு நீங்க நன்மை செய்றீங்க, ஆனா பதிலுக்கு உங்க நண்பர்கள் உங்களுக்கு கூலியை தான் வெட்டுறாங்க. அந்த நேரத்தில் கோபம், எரிச்சல், அவனை அடிக்கணும், அவனை சபிக்கணும், நீ நல்லா இருப்பியா, உனக்கு இவ்வளவு செஞ்சன. இல்ல இல்ல, அந்த இடத்துல நீங்க பொறுமையை காண்பிக்க முடியுமா? உங்க சபையில உங்க ஊழியக்காரரோ அல்லது உங்க விசுவாசிகளோ நீங்க அவ்வளவு நன்மை செஞ்சோம், பதிலுக்கு அவங்க தீமை செய்யறாங்களா? உங்களை புரிஞ்சுக்கிட்டு தெரியலையா? அந்த இடத்துல அவங்கள சபிக்காம, கோபப்படாம, அவங்க மேல கசப்பு வராம பொறுமையோட தொடர்ந்து அந்த பணியை செய்ய முடியுமா? தொடர்ந்து அந்த பணியை செய்ய முடியுமா? நீங்க நன்மை செஞ்சு அவங்க உங்களுக்கு தீமை செய்யறாங்க, ஆனா தொடர்ந்து அந்த பணியை நீங்க செய்ய முடியுமா? அதுக்கு பேர் தான் பொறுமை. இயேசு அதைத்தான் காண்பித்தார். இவர் நன்மையை செய்தார், ஜனங்கள் பதிலுக்கு தீமையை செய்தார்கள். ஆனாலும் அவர் பொறுமையோடு தான் செய்கிற நன்மையை தொடர்ந்து கடைசி வரையிலும் செய்து கொண்டு வந்தார். ஆண்டவங்கிட்ட கேட்டுட்டாருல, இதுதான் பொறுமை. நீங்க நன்மை செய்றீங்க, ஆனா இந்த உலகம் பதிலுக்கு உங்களுக்கு தீமை செய்து, ஆனாலும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு பொறுமையோட நீங்க செய்கிற காரியத்தை தொடர்ந்து செய்றீங்களா? நன்மை செய்யறதுல சோர்ந்து போகாதீர்கள். தொடர்ந்து அவங்களுக்கு நன்மை செய்றீங்களா? தொடர்ந்து ஓடுறீங்களா? எனக்கு தெரிஞ்சு ஒரு அம்மா மரண தருவாயில சாபம் போட்டாங்க. என்ன சாபம் போட்டாங்கன்னா, ஒரே ஆம்பளை பையனு நான் செல்லமா வளர்த்தேன், என்னெல்லாம் கொடுத்து வளர்த்தேன், ஆனா அவன் பொண்டாட்டி பேச்ச கட்டு என்னை கைவிட்டுட்டான்னு அவன் நல்லாவே இருக்க மாட்டான், நாசமா போயிருவான்னு சொன்னாங்க. இந்த இடத்துல அந்த அம்மா பொறுமையை இழந்துட்டாங்கல்ல. இவ்வளவு செஞ்ச பையன் நம்மளை கைவிட்டுட்டான், அந்த வைத்தறிச்சல்ல சாபம் போட்டாங்கல்ல. அதே போல அந்த மகனுக்கு சாபம் பழிச்சிட்டு என் கண்ணாலே பார்க்கிறேன், அந்த குடும்பம் சீரழிஞ்சு போய் இருக்கிறது. ஆனா அந்த இடத்துல பொறுமையை கடைபிடிச்சு, பரவாயில்ல என் புள்ள நல்லா இருக்கட்டும்னு சொல்லிட்டு போயிருந்தாங்கன்னா, தேவன் தண்டிக்கிறவர், நான் இல்லைன்னு சொல்லல, ஆனாலும் நம்ம சாபம் படக்கூடாதுல்ல. இயேசுவின் சுபாவம் அதுதானே. இயேசு யாரையும் சபிக்கலையே. நான் அவ்வளவு செஞ்சேன், என் சீசர்கள் என்ன கைவிட்டுட்டாங்களே, என்னை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சபிக்கலையே. அதனால இந்த சுபாவம் உங்களுக்குள்ள வந்துட்டுனா நீங்க இயேசுவை போல வாழ ஆரம்பிக்கிறீங்க, இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்ற ஆரம்பிக்கிறீங்க. இயேசு பொறுமையா இருந்தார், ஆமா, அதனால நிறைய சாதித்தார். இந்த பொறுமை உங்களுக்குள்ள வந்துட்டுனா நீங்களும் நிறைய சாதிக்க ஆரம்பிச்சிருவீங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். மகிமை இயேசுவுக்கே. ஆமென்.